ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம மல்டிப்ளெக்சர் அண்ட் அதனுடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவிலேருந்து நம்ம டிமல்டிப்ளெக்சர் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் மல்டிப்ளெக்சர் பற்றி சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். ஸோ மல்டிப்ளெக்சர் அப்படின்னா மெனி டு ஒன்னா ஒன் டு மெனியா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு மல்டிப்ளெக்சர் அப்படின்னாலே எம் ஃபார் எம்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் தான் மல்டிப்ளெக்சர் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ மல்டிப்ளெக்சர் பெர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷனை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறது தான் இந்த டிமல்டிப்ளெக்சர். அப்போ நமக்கு இங்கே என்ன ஆப்ரேஷன் நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டு மெனியாக இங்கே கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? 1:2 பவர் என்ன ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் n அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செலக்ட் லைன் தான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த செலக்ட் லைனை பொறுத்துட்டு நீங்கள் இதில் நிறைய டைப்ஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ செலக்ட் லைனோட வேல்யூ நமக்கு 1 இருந்துச்சு அப்படின்னா 1:2 பவர் 1 இருக்கும். அப்போ நமக்கு 1:2 அப்படின்ற டிமல்டிப்ளெக்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ என்னோட வேல்யூ நீங்கள் 2ன்னு போட்டிங்க அப்படின்னா 1:2 பவர் 2 ஆகும். ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு 1:4 டிமல்டிப்ளெக்சர் கிடைக்கும். அதே மாதிரி 2 பவர் 3 2 பவர் 4 2 பவர் 5ன்னு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக 1:8 1:16 1:32 அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் ஆஃப் டிமல்டிப்ளெக்சர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம மல்டிப்ளெக்சரை என்னன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா டேட்டா செலக்டர்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டிமல்டிப்ளெக்சர் அப்படின்னா டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு இன்புட்டில் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. இந்த ஒரு வேல்யூ பல வேல்யூவாக இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ இது உங்களோட இன்புட், இது அவுட்புட். ஸோ ஒரு வேல்யூ பல வேல்யூவாக இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால இதை டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப்பாக நம்ம 1:2 DEMUXை பற்றி பார்க்கலாம். 1:2 DEMUXை நம்ம 2 பவர் nல ரெப்ரசன்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1:2 பவர் 1ன்னு கிடைக்கும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு இன்புட் இருக்குது, ஒரே ஒரு செலக்ட் லைன் இருக்குது, அண்ட் 2 பவர் 1 அப்படிங்கும் போது நம்ம 2 அவுட்புட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இன்புட் அவுட்புட் அண்ட் செலக்ட் லைனை வேல்யூ வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு மாடியூல் டிசைன் பண்ணலாம். ஸோ நம்ம டிசைன் பண்ண போகிற மாடியூல் பார்த்தீங்கன்னா 1x2 DEMUX. இதில் எவ்வளோ இன்புட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா ஒரே ஒரு இன்புட் தான். ஸோ ஒரு இன்புட்டை நம்ம இங்கே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு எத்தனை செலக்ட் லைனுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஒரே ஒரு செலக்ட் லைன் தான். ஸோ அந்த ஒரு செலக்ட் லைனாக நம்ம இங்கே S0ன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் எத்தனை அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட்ஸ். ஸோ 2 அவுட்புட்டாக Y0 Y1ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது எல்லாத்தையும் போக எனேபிள் அப்படிங்கிறது ஒன்று நமக்கு காமனாக இருக்கும். ஸோ இந்த எனேபிளோட ஃபங்க்ஷன் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த எனேபிளோட வேல்யூவை நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட DEMUX ஆப்ரேட் ஆகும். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு 0வாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட இந்த DEMUX ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ட்ரூத் டேபிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எனேபிள் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு செலக்ட் லைன் இங்கே கொடுத்துருக்கோம் அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான அவுட்புட். ஸோ 2 அவுட்புட் இருக்கிறதுனால Y0 Y1ன்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நம்ம எனேபிள் வேல்யூ நம்ம 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா செலக்ட் லைனில் என்ன வேல்யூ இருக்குன்னே நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா எனேபிள் 0வாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட DEMUX ஒர்க்கே ஆகாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களோட அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எனேபிளோட வேல்யூ நம்ம இப்போ 1 கொடுத்தாச்சு. உங்களோட DEMUX இப்போது ஒர்க் ஆகும்னு அர்த்தம். செலக்ட் லைன் 0வாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நமக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும்னா நம்மளோட இன்புட் I வேல்யூ கிடச்சிரும். அதாவது இந்த இன்புட் நம்ம Y0ஓட கனெக்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இருக்கிறது ஒரு இன்புட். இந்த ஒரு இன்புட் Y0ஓட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸாக Y1ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு தான் கிடைக்கும். ஸோ நான் இங்கே 0ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு எனேபிளோட வேல்யூ அகெயின் 1ன்னு நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ செலக்ட் லைனோட வேல்யூ நம்ம 1ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 1ன்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டில் உங்களுக்கு Y0ஓட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த கனெக்ஷன் பிரேக் ஆகி இந்த இன்புட் உங்களோட Y1ஓட கனெக்ட் ஆகிரும். ஸோ Y1ஓட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா Y1ஓட அவுட்புட்டாக இப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா I கிடச்சிரும். ஆனால் Y0ல் உங்களுக்கு எந்த வேல்யூமே இருக்காது. ஸோ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு 2 டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் கிடச்சிருக்கு, Y0 அண்ட் Y1ன்னு. ஸோ Y0 தனியாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி Y1 தனியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Y0ஓட ஈக்குவேஷனை எழுதலாம். ஸோ Y0 ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எனேபிள் வேல்யூ நமக்கு 1ன்னு இருக்குது. ஸோ ஈன்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு S0ஓட வேல்யூ நம்ம 0 கிடச்சிருக்கு. ஸோ S0 பார் அண்ட் அதனுடைய வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா I கிடச்சிருக்கு.
நெக்ஸ்ட்டு y1 அதே மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். எனேபிள் 1 S0ஓட வேல்யூ 1. ஸோ அதனால் E இன்ட்டு S0ன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் y1ல் உங்களுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா I. ஸோ E S0 Iன்னு நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் 1:2 DEMUX. நம்ம ஃபஸ்ட்டு இதில் எத்தனை இன்புட் இருக்குது, எத்தனை அவுட்புட், எத்தனை செலக்ட் லைன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம ட்ரூத் டேபிளை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அவுட்புட் ஈக்குவேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம 1:4 DEMUX பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேசிக் ரெப்ரசன்டேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 2n ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1:2n ஃபார்மேட்டுக்கு நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா எத்தனை இன்புட், எத்தனை அவுட்புட், எத்தனை செலக்ட் லைனை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ 4 வேணும் அப்படின்னா நம்ம இதை வந்து 1:2 ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும். அப்போ இது வந்து நமக்கு ஒரு இன்புட்டாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 2 செலக்ட் லைனாக நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் 2/2 அதாவது 4 காம்பினேஷன் ஆஃப் அவுட்புட் வந்து நமக்கு இங்கே கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிளாக்கில் நமக்கு ஒரே ஒரு இன்புட் தான். ஸோ ஐன்னு டைரெக்டாக நம்ம இங்கே ஃபீட் பண்ணியாச்சு. அண்ட் 4 அவுட்புட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் y0, y1, y2, y3ன்னு நம்ம 4 அவுட்புட் இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக செலக்ட் லைன். எத்தனை செலக்ட் லைன்னு பார்த்தீங்கன்னா 2 செலக்ட் லைன். ஸோ S1, S0ன்னு நம்ம 2 செலக்ட் லைன் இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது போக எனேபிள் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான். ஸோ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிளை ஃபில் பண்ணிடலாம். ஸோ ட்ரூத் டேபிளில் நம்ம எதுலேருந்து எடுத்து போனால் எனேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட செலக்ட் லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அவுட்புட்டை கொடுக்கணும். ஸோ 2 செலக்ட் லைன் இருக்கிறதுனால S1, S0 அண்ட் 4 அவுட்புட் இருக்கிறதுனால y0, y1, y2, y3 நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இப்போ எனேபிள் வேல்யூ 0வாக இருக்குது. ஸோ நமக்கு எனேபிள் 0வாக இருந்துச்சுனாலே கண்டிப்பாக அவுட்புட் எல்லாமே 0. ஏன்னா நம்மளோட DEMUX வந்து இங்கே ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ S1, S0ஓட வேல்யூ வந்து 0வாக இருந்தாலும் சரி, 1ஆக இருந்தாலும் சரி, அவுட்புட் 0 தான். அதனால தான் நம்ம இங்கே வந்து கிராஸ் மார்க் போட்டிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் எனேபிள் வேல்யூ நம்ம 1ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 செலக்ட் லைனுக்கு ஒரு பாசிபிள் காம்பினேஷன் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இன்புட் வந்து y0ஓட கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த கனெக்ஷன் அதாவது உங்களோட y0ஓட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மீதி y1, y2, y3 எல்லாமே 0 ஆகிடும். ஸோ இது எல்லாமே 0. பட் y0ஓட வேல்யூவில் உங்களோட I இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அகெயின் எனேபிள் வேல்யூ 1. இப்போ நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னா 0, 1 எடுத்துக்க போகிறோம். ஸோ 0, 1 எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு y1ஓட கனெக்ட் ஆயிரும். அப்போ y0, y2, y3 மட்டும் உங்களுக்கு 0வாக இருக்கும். y1ல் உங்களுக்கு இன்புட் கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 10ல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா y2ல் இன்புட் இருக்கும். மீதி எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் காம்பினேஷனாக 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா y3ல் உங்களோட இன்புட் கனெக்ட் ஆகிரும். y0, y1, y2 வந்து உங்களுக்கு 0ன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு இங்கே 4 அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் அவுட்புட்க்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ y0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எனேபிள் வேல்யூ என்ன இருக்குது அண்ட் 2 செலக்ட் லைன் என்ன வேல்யூ இருக்குன்றதை பொறுத்துட்டு நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் காம்பினேஷனில் நமக்கு S1, S0 ரெண்டுமே 0 இருக்குது. ஸோ S1 பார் S0 பார் இன்ட்டு y0ல் நமக்கு I இருக்குது. ஸோ இங்கே Iன்னு எழுதியிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு y1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது 0, 1 இருக்குது. ஸோ S1 பார் S0 இன்ட்டு நமக்கு I வேல்யூ. ஸோ அதே மாதிரி y2ஓட ஈக்குவேஷன் வந்து எனேபிள் S1, S0 பார் I அண்ட் லாஸ்ட்டாக y3ஓட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா E இன்ட்டு S1, S0 I. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் DEMUX வந்து டிஸ்கஸ் பண்ணோம். 1:2 அண்ட் 1:4. இதே மாதிரி தான் 1:8, 1:16 இந்த மாதிரி எல்லா டைப்ஸையுமே வந்து நம்ம டிசைன் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னொன்றுத்துலேயுமே வந்து உங்களோட செலக்ட் லைன் வேரி ஆகும் அண்ட் அவுட்புட் வேரி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரெப்ரசன்டேஷனை மட்டும் நம்ம பண்ணிவிட்டு என்ன இன்புட் இருக்குது, என்ன அவுட்புட் இருக்குது, எவ்வளோ செலக்ட் லைன் இருக்குன்றதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு DEMUXையும் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.